மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 12வது மாதத்திலே 1வது தேதி நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட கிருபை செய்தது தேவனுடைய ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, இந்த உலகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க நம்மை ஆளுகிறதுக்கு. ஒன்று பார்வோன் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் சாத்தானுக்கு ஒப்பனையாக இருக்கிறான். அவன் எப்பொழுது என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு சுமையை சுமத்துகிறவனாக, கண்ணீரின் பாதையிலே நடத்துகிறவனாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய அன்பின் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், நம்மை எவ்வளவு தூரம் நமக்காக இரக்கம் பாராட்டி நம்மை வழிநடத்த முடியுமோ அப்படி இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ராஜா யார் என்பதை குறித்து இந்த மாலையில் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாய் திரத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இந்த நீதியாக அரசாளுகிற ராஜா என்று சொல்லும் பொழுது அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு இப்படி சொல்லலாம், நீதியின் ராஜா என்று சொல்ல முடியும் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் இந்த நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிற இந்த ராஜா காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு என்னது அது அப்படி காஞ்சி தான் போயிருக்கு. ஆனாலும் அந்த நிழல் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு குளிர்மையை கொடுக்கிறதாக. இது போல தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ இந்த நீதியின் ராஜா யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் என்னது? நீதியாகிய கர்த்தர். 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மன்னிக்கணும். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது. அவருக்கு இடும் நாமம் எப்படி? நீதியாகிய கர்த்தர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வசனம் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் அவர் என்ன செய்கிறாராம்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் என்ன செய்கிறாரு? மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் நம்முடைய ராஜாவாக இருக்கார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது பொதுவான ஒரு நீதியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாருக்கும் தானே, எல்லாருக்கும் காற்று, எல்லாருக்கும் மழை, எல்லாருக்கும் சூரியனுடைய ஒளி, எல்லாமே பொதுவாக இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தேவையாக காணப்படுகிற ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக இருக்கிற இந்த நீதி இருக்கத்தக்கதாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது எரேமியா 33:16 எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். பாருங்க, 2 வசனம். நீங்க முதல்ல வாசிச்ச வசனம் இதே வசனம் தான். ஆனா இதுல ஒரே ஒரு மாற்றம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர், அவருக்கு இடும் நாமம் நீதியாயிருக்கிற முதல் வசனத்துல பார்த்தோம். இங்க எப்படி போட்டிருக்குன்னா, எங்கள் நீதியாகிய கர்த்தர் அப்படின்னா எனக்கு உரிமையாகிய கர்த்தர். இதை இன்னும் அழகாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எங்கள் என்று சொல்லுகிறதை விட என் நீதியின் கர்த்தர், என் நீதியின் கர்த்தர் என்று உரிமை பாராட்டும் பொழுது அவர் என்னை அரசாளுகிறதற்கு நான் அவருக்கு என்னை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர் என்னை அரசாள முடியும். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், ஒரு நாள் சாமுவேல் அழுது கொண்டு வருகிறான். என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்றவங்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு வரும்பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்த்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கும், ஜனங்கள் உன்னை தள்ளலப்பா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். அப்படித்தானே இருக்கு 11ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இல்லையா? மன்னிக்கணும், 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். என்ன தள்ளிட்டாங்க? நான் அவர்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்படின்னா ராஜாவாக இருக்கிற நீதியின் கர்த்தர் அவருக்கா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு யூதாஸ் இயேசுவோடே தான் இருந்தான், இயேசுவோடு கூட போஜனம் பண்ணினான், இயேசுவோடு கூட ஊழியம் செய்தான். அப்படி இருந்து எல்லாம் இருந்த போதும் கூட அவன் இன்னொரு ஆளுகைக்குள்ளே போனான். ஏனென்றால் அவனுடைய ஆசை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் இப்படி இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். எனவே இன்னொரு ராஜா கிட்ட போன அவனுடைய முடிவு எப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் இளைய மகன் மூத்த மகன் என்று 2 பேர் வீட்டில் இருந்தாங்க. தகப்பனிடத்தில் இருக்கும் பொழுது 2 பேருக்கும் சமமான உரிமைகள் இருந்தது. 2 பேருக்கும் எல்லாமே சமமாகத்தான் இருந்தது. தகப்பனிடத்தில் இளைய மகன் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் ஆளுகைக்குள்ளே எந்த நாளும் நான் இருக்காதபடிக்கு நான் இன்னொரு இடத்துல போய் என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னொரு விதமாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பங்கை தாருங்கள் என்று சொன்ன போது தகப்பன் முறுமுறுக்கல்ல, தகப்பன் அது வேண்டாம் என்று சொல்லல, சரி நீ போ என்று சொன்னார். இதே போலத்தான் நம்முடைய பரம தகப்பன் என்ன செய்கிறார் என்று சொன்னா, உம்முடைய ஆளுகை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சரி என்று விட்டு. நீங்க இன்னொரு காரியத்தை பார்ப்பீங்கன்னாக்கும், இயேசு கிறிஸ்து பிசாசை திறத்தின போது அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க நீர் இந்த எல்லையை விட்டு கடந்து போம் அப்படின்னு சொன்ன. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தின் கடைசியா இருக்கும். 9ஆம் அதிகாரத்துல முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு ஒரு வார்த்தை கூட பேசல. நான் இவ்வளவெல்லாம் செய்தேன்னு நீங்க என்ன நம்புங்களே, நான் அங்க ஒன்னும் சொல்லல. அவர் படகேறி அக்கறைப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு மாலை வேளை எங்கள் நீதியின் கர்த்தர் அல்ல, என் நீதியின் கர்த்தர் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையையும் தேவன் ஆளுகை செய்ய உண்மை. அவர் ஆளுகை செய்யும் போது பெருங்காற்றுக்கு ஒதுக்குற ஒரு இடமா இருக்கும். பெரிய காற்று அடிக்குது, சூறாவளி அடிக்குது, எங்க போகிறது என்ன செய்யறது தெரியல. ஆனால் ஒரு மறைவிடம் ஒன்று இருக்கிறது. அந்த மறைவிடத்தில் வந்த போது பாதுகாப்பாக இருக்கிறது. அதுபோல என் ஆண்டவர் இந்த நாட்களில் அல்ல, கடந்த நாட்களிலும் கூட இவ்விதமாகத்தான் இருந்தாரு. விடாய்த்த பூமிக்கு நிழலாக இருந்தாரு. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து சோர்ந்து போயிருந்தோம். அப்பொழுதெல்லாம் ஆறுதல் என்கிற ஒரு நிழலாக நம்மோடு கூட இருந்தார். அவர் தொடர்ந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களிலும் என்னிலும் நம்முடைய பிள்ளைகளிலும் கூட தேவன் தம்முடைய கிரியைகளை இவ்விதமாக நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த நீதியாகிய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், என்னென்ன செய்வார் என்று சொல்லி நாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ட்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவர்களாகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவர்களாகவும் தமது மகத்துவமான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? இவர் யாரு? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய என் ஆண்டவர். நீதியா பேசுவாரு. ஒரு பக்கம் சார்பாக முகதாட்சணியத்தோடு கூட என் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. படித்தவனுக்கு ஒரு விதமாக, படிக்காதவனுக்கு ஒரு விதமாக, ஏழைக்கு ஒரு விதமாக, பணக்காரனுக்கு ஒரு விதமாக, அழகுள்ளவனுக்கு ஒரு விதமாக, அழகற்றவனுக்கு ஒரு விதமாக என்று சொல்லி பார்க்க மாட்டார். ஏனென்றால் எல்லாரையும் அவர் ஒன்றாகவே சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட சிருஷ்டிப்பின் தேவன் எல்லாருக்கும் நீதி உள்ளவராகத்தான் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா தெரியும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர். யாருக்கும் எந்த இதிலையும் குறித்து பயப்பட மாட்டாரு. சில நேரம் கூட நாம கூட ஆண்டவரை அப்படி சொல்லிட்டா நமக்கு ஏதாவது நடந்துருமே அப்படின்னு சொல்லி பயந்திருப்போம். நம்முடைய முன்னேற்றங்களுக்காக கூட சில நேரம் நாம் யார் கிறிஸ்தவங்கன்னு சொல்ல கூட பயப்படுவோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் நாம் யார் என்பதை வெளிக்காட்டினால் நம்மை மற்றவர்கள் தள்ளி வைத்து விடுவார்கள்.
நம்மை ஒதுக்கி விடுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா ஆண்டவருள்ள சத்தியத்தை சத்தியமாய் பேசி சத்தியத்தை சொல்லுகிற தேவன் எல்லாருக்கும் முகதாட்சணியம் இல்லாதவராகவே இருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஏரோது என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவருடைய மகத்துவங்கள் எல்லாம் கேள்விப்படுகிறான். இப்படி செய்றார் அப்படி செய்றார் எல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பின போது பரிசேயர் வந்து சொன்னாங்க, ஏரோது உம்மை கொலை செய்கிறதுக்காக வகை தேடிக்கொண்டிருக்கிறான், எனவே நீர் என்ன செய்யணும், இந்த இடத்தை விட்டு போயிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன. ஆண்டவர் சொல்ற, அப்படியாப்பா நீங்க கொண்டு வந்த செய்திக்காக நல்லது, நான் உடனே புறப்பட்டு போறேன்னு சொல்ல. அந்த நரிக்கு போய் சொல்லு, அந்த நரிக்கு போய் சொல்லு, இன்னும் பகல் காலமாயிருக்கிறது, கிரியை செய்கிற காலத்தில் எனக்கு ஒண்ணுமே நடக்காது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எதுக்குமே பயப்படாத ஒரு ஆண்டவரைத்தான் நானும் நீங்கள் ஆராதிக்க காரணம், அவர் நீதியை பேசுகிறவர், நீதியை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம கூட என்ன செய்யணும்னு சொன்னா, நீதி எப்படி இருக்கணும், நம்ம நீதி கூட சில நேரங்களில் பக்க சார்பு உள்ளதா இருக்கும். ஆனா தேவனுடைய நீதி ஒருபோதும் அப்படி இருக்காது. நீதி ஒண்ணுன்னா இதுதான், உனக்கும் அப்படித்தான், உன் பிள்ளைக்கு அப்படித்தான், உன் பேரனுக்கு அப்படித்தான், உன் தாத்தாவுக்கு அப்படித்தான், மனைவிக்கு அப்படித்தான், தேசத்துக்கு அப்படித்தான், சபைக்கு அப்படித்தான், எல்லாருக்கும் ஒரே நீதி தான். அதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு இது. அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் இருக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்க சொல்லப்படுகிறது, போதகரே நீர் நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் பேசுகிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். 24 ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். என்னது வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் நிதானமா பதில் சொல்லுகிறவர், நீர் நீதி உள்ளவர், நீர் சத்தியத்தை பேசுகிறவர், அதனால ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுமோ அப்படின்னு ஒன்று. போதகராச்சே, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, என்கிட்ட கொண்டு வாங்க, பரலோகம் போடுமா என்கிட்ட கொண்டு வாங்க. ஒரு சபையில் சொன்னாங்களாம், நீங்கள் எல்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி மேலே போகிறதெல்லாம் ஆண்டவருக்கு, கீழே விழுகிறதெல்லாம் எங்களுக்குன்னு. கையில் தட்டை வச்சு ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணும் போது எல்லாமே கீழே விழுந்தா, இது எல்லாம் எங்களுக்கு தான். இன்னைக்கு அந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம், அந்த உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். மன்னிக்கணும், இன்றைக்கு எத்தனையோ பேரிடத்திலிருந்து நான் கேட்ட நல்ல சாட்சி என்ன தெரியுமா, எந்த போதகரை நம்பி இலங்கைக்கு 5 அனுப்ப முடியலையே அப்படின்றாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா. நேற்று கூட ஒரு போதகர் என்னோட கூட கதைக்கும் போது சொல்றாரு, நியாய தீர்ப்பை இவர்கள் அறியாது இருக்கிறார்களா என்று கேட்க. இல்ல, நியாய தீர்ப்பு அவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவ்வளவு ஜனங்கள் பாடுபடுகிறார்கள், வேதனை அனுபவிக்கிறாங்க. யாருக்கிட்ட கொடுக்கிறேன்னு தெரியாம ஜனங்களை அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட கொடுத்த அத்தனை சரியா நேர்மையாக நடக்கும் என்று சொல்லி நினைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடுகிறார்கள். என்ன தான் குடும்பம் தான் பிள்ளை. இன்றைக்கு சபை, நான் மன்னிக்கணும் சொல்றதுக்காக, சபையில் இருக்கிறவங்க ஏதோ சில்லறையா கிடைக்கிறத கொண்டு வந்து தசம்பாங்க கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு துடிக்குது. ஆனா தன் பிள்ளைக்கு எங்கேயோ ஹோட்டல்ல வச்சுட்டு பெரிய இதெல்லாம் நடக்குது. வேதனை இல்லையா? இதுதானா ஊழியம்? இதுதானா தேவனுடைய சபை? வேதனைங்க, வேதனை வேதனை. அன்றைக்கு வந்த ஊழியர்கள் எல்லாம் என்ன செஞ்சா, இருக்கிறத கொடுத்தான். சீரியஸ் தட்டை பார்த்தா பெரிய ரேஸ் கோர்ஸ் வச்சிருந்தா அத்தனையும் கொடுத்துட்டு போய் சைனாவில் சாப்பாட்டுக்கு தொப்பியை திறந்து வச்சிருக்கிறார். அன்றைக்கு நடந்தது ஊழியம், இன்றைக்கு நடக்கிறது உழைப்பு. மன்னிக்கணும். ஊழியமா உழைப்பா? ஆண்டவர் என்ன செய்ய, இல்ல ராயனுடையது நீ ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியது என்றால் அதை மட்டும் நீ தேவனுக்கு கொடு. மேலெழுத்தும் சொரூபமும் யாருடையது அங்க கொடு.
நீதி உள்ள தேவன் அவர்கிட்ட. அதனால தான் அவரை பேச்சில் அகப்படுத்தும்படிக்கு பல முறை முயற்சித்தார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ பிள்ளைகளே, நாம் நீதி உள்ளவர்களாய் காணப்படணும். அப்ப நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது இந்த நீதியின் ராஜாவை குறித்து இன்னும் கொஞ்சம் சற்று விரிவாய் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 63ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய உடுப்பை சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்களை ஆலையில மிதிக்கிறவன் வஸ்திரம் போலவும் இருந்தது. அப்படின்னா தன்னுடைய உடுப்பை சிகப்பாக மாற்றினது யார்? யாருடைய உடுப்பு சிகப்பா இருந்துச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடுப்பு தான் இரத்தத்தினாலே எல்லாம் இருந்தது. ஆனா வெளியில தெரியல. ஏன்னா சிகப்பு அங்கே அவர் மேல போட்டாங்க. வடிந்த ரத்தமும் சிகப்பு, மேலே இருக்கிறதும் சிகப்பு. ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே உங்களையும் என்னை சுமந்துக்கிட்டு நடந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த ராஜாவை, நீதியின் ராஜாவாகிய கிறிஸ்துவை குறித்து எபிரேயன் சொல்லும்போது சொல்லுகிறான். எபிரேயருடைய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராய மெல்கிதேசேக் என்பவனுக்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். என்னது? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனுமாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனம், இங்க பார்க்கிற எப்படி தெரியுமா? ஆபிரகாம் அங்கிருந்து வருகிறான், வெற்றியோடு கூட வரும்போது மெல்கிதேசுக்கு போகிறான். போன போது இவன் அவனுக்கு எல்லாம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மெல்கிதேஸ்கை குறித்து சொல்லும் பொழுது இவன் வம்ச வரலாறு அற்றவனாக இருக்கிறான். அவன் ஆசாரியனாக இருக்கிறான். இவனுக்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கும் சமாதானத்தின் ராஜா. அப்ப சாலேம் என்று சொல்லுகிறது சமாதானம். இவன் வந்து நீதியின் ராஜாவாக இருக்கிறான். இவனுக்கு தகப்பன் தாய் யாருமே கிடையாது. அப்படிதானே? என்ன போட்டிருக்கு? வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்கள் துவக்கம் முடிவும் ஜீவனுமாய் தேவனுடைய குமாரன், தேவ குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நம் நிமித்தமாக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு. இவர் வந்து எப்படின்னா மெல்கிதேஸ்கின் முறைமையிலே ஒரு பிரதான ஆசாரியனாக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நீதியின் ராஜாவாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இந்த நீதியின் ராஜா பூமியை நீதியாக விசாரிப்பார். வாசிக்கலாம் சங்கீதம் 9:8. அவர் ஆகாயத்து பறவைகளை 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் பூச்சக்கரத்தில் நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். எல்லாருக்கும் நீதியா செய்வார். கடைசி நாள்ல நீதியத்தான் அங்க வெளிப்படுவார். அப்போ சிங்காசனத்தில் இருக்கும்போது நீதியாக பார்ப்பார். இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை எதையுமே சொல்ல முடியாது. யாரும் எந்த காரியத்தையும் பேச முடியாது. என்றால் நீதியின் ராஜா நீதியாக நியாயம் விசாரிக்கிறவர். நியாய தீர்ப்பும் கூட நீதியாகவே அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்றைக்கு நான் போய் இவ்வளவெல்லாம் நான் பாடுபட்டேனே, எனக்கு இல்லை, இதுதான்ப்பா நீதி, இதுதான் நீதி என்று சொல்வார். எனவே நீதியின் மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் பொழுது நீதியின் மார்க்கத்தில் நடக்கத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் அவர் பூச்சக்கரத்தை நீதியோடு நியாயம் விசாரிப்பார். இந்த உலகத்தில் இருந்த மனிதர்களை குறித்து பார்க்கும் பொழுது சாலமோன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு நாள் நீதி விசாரிக்கிறான். எப்படி என்றால், ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 2 தாய்மார், நாம் அறிந்திருக்கிறதான், 2 பேர் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். இந்த பிள்ளை யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். எனவே தேவன் கொடுத்த ஞானத்தின்படி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, பிள்ளையை பிளந்து ஆளுக்கு பாதி கொடுன்றான். இதுதான் நீதி இல்லையா? பாதி பாதியா கொடுத்துரு. அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த பெற்ற வயிறு அது
படுகிற வேதனையை பார்த்து இதுதான் உண்மையான தாய் என்று சொல்லி நீதியை அவன் நிலைநாட்டினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது தப்பு தான் செஞ்சான், தாவீது தப்பு தான் செய்தான், தவறு தான் செய்தான். ஆனாலும் அவனிடத்திலும் நீதி இருந்தது என்று சொல்லுவேன். அவனும் தன்னை நீதி உள்ளவன் என்று காண்பித்தான். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடந்த நமக்கு தெரியும். உரியா அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படின்றார். என்ன நடந்தது? உரியா உடைய மனைவி, அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ என்ன செஞ்சிட்டான்? யோவாப்புக்கிட்ட சொல்லி ஆளை முடிச்சிட்டான். முடித்ததுக்கு பிறகு ஆண்டவர் அனுப்புகிறாரு. யார்? நாத்தான் அனுப்புகிறார் வீட்டுக்கு. போயிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லப்பா. சொல்லியாச்சு. கதை சொன்ன உடனே இவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியலை. அந்த ஏழைக்கு நடந்தது அநீதி, ஏழைக்கு நடந்தது அநீதி அப்படின்னு அந்த ஏழைக்கு அநீதி செய்தவன் வேற யார் இல்லை, நீ தான் அப்படின்னு எப்படி இருந்திருக்கும்? இது மனுஷனுக்கு எப்படி நான் சரியான விதத்தில் அப்படி செய்கிறான். நீதி, முகம் பார்த்து நீதி செய்கிற நீதி. ஆனால் தேவன் தாவீது தனக்கு தேவையானவன்றதுக்காக அந்த நீதியை அப்படியே மறைக்கல. நீ செய்தது பெல, எந்த முகதாட்சியனையும் பார்க்கல, எந்தவித மன்னிப்பும் கிடையாது. இது பெல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது பொதுவான நீதியாக இருக்கிறது. ஆனால் நீதி உள்ள நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை செய்து நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுமானால் நாமும் நீதியான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபுடைய புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரித்ததோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். நல்ல கவனிங்க. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம், ஆனால் அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அப்படிதான் இருக்கு. அப்ப நான் ஜெபம் பண்ணி நான் என்ன செஞ்சாலும் என்னுடைய நீதியின் படி என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவரவருடைய நீதிக்கு தக்கதாக தேவன் நியாயமான காரியங்களை செய்வார். விண்ணப்பம் பண்றது ஓகே, நல்ல ஜெபிக்கிறது ஓகே, கர்த்தருக்காக காரியங்கள் செய்யறது ஓகே. ஆனால் தேவன் எனக்கு நீதி உள்ள ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் நானும் நீதி உள்ள கிரியைகளை நடப்பிக்கிறவனாய் காணப்படணும். நீங்க பாருங்க, ஒன்றாஜாக்குடைய புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தவையா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். எனவே நாபோத்துடைய திராட்சை தோட்டம் ஆகாப்புடைய வீட்டோடு கூட இருக்குது. ஆகாப் ஒரு நேர்மையானவன் தான், அவன் நீதி உள்ளவன் தான் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அவன் போறான், போயிட்டு நாபோத்தை சந்திக்கிறான். சந்திச்சு சொல்றான், இது என் வீட்டோட இருக்கிறதுனால நீ எனக்கு தந்துரு, நான் உனக்கு பணம் தர்றேன், இல்லைன்னா உனக்கு எங்க வேணுமா இருந்தாலும் சொல்லி அந்த இடத்துல உனக்கு அருமையான ஒரு திராட்சை தோட்டத்தை நான் தர்றேன். அதுதான் நீதி. அவனுடைய நீதி நல்ல நீதிதான், நல்ல ஒரு காரியத்தை செய்தான். ஆனா
அவன் சொல்லிட்டான், இதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஐயா, கர்த்தர் என்ன பாதுகாக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு வைத்து போன சொத்து அது. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போன சொத்தை நான் பாதுகாக்கணும், எனவே இதை தரமாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உடனே ஆகாப் அவனுக்கிட்ட எந்த எதிர்ப்பும் பேசல, போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எசபேல் கேட்குற, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இப்படி கேட்டேன், தரல. ஒன்றும் பயப்பட வேணாம், உங்களுக்கு அதுதானே வேணும், நான் தர்றேன். 2 பேரை பிடிச்சாச்சு. 2 பேரை பிடிச்சி உபவாசன்னு பெயர் போட்டு, நாபோத் தேவனையும் தூசித்து ராஜாவையும் தூசித்தான்னு சொல்லி இல்லாத பொய்யை சொல்லி கல்லெறிந்து கொள்ளுங்க. அவ்வளோதானே, சின்ன வேலை தான். மிச்சத்தெல்லாம் யார் பார்த்துக்குவா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. சொன்ன உடனே இவன் நீதி உள்ளவன் தானே, யோசிச்சிருக்கணும் எப்படி தருவா அப்படின்னு. சரி, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நாபோத் செத்து போன உடனே நீர் கேட்ட திராட்சை தோட்டம் ரெடியாக இருக்குது, எடுத்துக்கொள்ளும். சந்தோஷம். நீ கேட்டிருக்க வேணாமா? இது எப்படி எடுத்துன்னு கேட்டிருக்க வேணாமா? எந்த வகையில் உனக்கு கிடைச்சி நீ கேட்டிருக்க வேணாமா? அப்போ நீ செய்தது பிழை என்று சொல்லியிருக்க வேண்டாமா? அப்படி தானே செய்திருக்கணும். நீதி உள்ள மனுஷன் சொல்லியிருக்கணும், இது எப்படி உனக்கு வந்தது? அந்த அப்பாவி நீ கொன்னுட்டியே, துடிச்சிருக்க வேணாமா? இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு இருந்த வாஞ்சையெல்லாம் அந்த திராட்சை தோட்டம். எனவே அதற்கு விரோதமாகவோ அதற்கு சாதகமாகவோ எது நடந்தாலும் அது அவன் கண்களை மறைத்தது என்று சொல்வேன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த திராட்சை தான். எவன் செத்தன, எப்படி வந்தான, கொள்ளையடிச்சான, கொலை செய்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவையது திராட்சை தோட்டம். தன் மனைவி செய்தது ஒரு பெரிய துரோகமான ஒரு காரியம். அதை கேட்டு இவன் என்ன செய்திருக்கணும்? நீதி உள்ள ராஜாவாக இருந்தால் நீதி செய்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இடத்த சொல்ற எப்படின்னா, தன் மனைவியின் சொல்லுக்கு தன்னை விற்று போட்ட ஆகாப் செய்திருக்கணும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நமக்கு பிரியமா இருந்தா, நமக்கு இதா இருந்தா, அவங்க நம்ம கண்ணு முன்னாலே இருந்தா, என்ன அக்கிரமம் செஞ்சாலும் பரவாயில்ல, மறந்துருங்க. இல்லையா? இதுதான் ஆகாப்புடைய வழி. பெத்த பிள்ளையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். தேவனுடைய பார்வையிலே நீதியா இருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அது நீதியாக இருக்கணும். அப்ப நீதியாக இருந்தால் மட்டுமே அந்த நீதி உள்ள மனுஷனுக்கு தேவன் விண்ணப்பிக்கும் போது தம்முடைய நீதியை செய்வார். நமக்கு தேவையானவங்களா அதை பெருசா எடுக்காதீங்க. ஆகாப் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீதி மடங்கடிக்க கூடாது. வேண்டியவங்களா வேண்டிய எல்லாருக்கும் பொது நீதியா இருக்கணும். காரணம், நம்முடைய ஆண்டவர் நீதியிலே பிரியப்படுகிற தேவன். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 11:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். தேவ பிள்ளைகள் அநீதியான காரியங்கள், அநீதியான இடங்கள் அநீதியாக செய்ய எப்பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கூடாது. ஏனென்றால் நீதியை குறித்து சொன்ன தேவன் இங்கே இருக்கிறார் என்ற பய உணர்வு நமக்கு வரணும். யோசேப்புக்கு பைபிள் பக்கத்தில் இல்லை, பிரசங்கியார் பக்கத்தில் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை. ஒன்றே அறிந்திருந்தான், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். நான் என்ன காரியம் செய்தாலும், எதை பார்த்தாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும் கூட கர்த்தர் என்னோடு கூட என் பக்கத்திலே என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற பய உணர்வு நமக்கு வேணும். அந்த பய உணர்வு இருந்தால் நாம் ஒருபோதும் வழி விலகி போகிறதுக்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் கிடைக்காது. நீதி உள்ளவர்களாய் காணப்படும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா நீதியில் அடுத்தது நீதி என்ன செய்யும்னா உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 119ஆம் அதிகாரம். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். உமது கட்டளைகள் நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, 2 நிலைகளிலே மரணம் இருக்கிறது. ஒன்று சரீர மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது ஆத்துமாவிலே ஒரு மரணம் இருக்கிறது. வெளியில ஆத்துமா செத்து போனவன் இருக்கிறான், அவனுக்கு ஆத்துமாவை குறித்த எந்த பாரமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. ஆனால் வேதத்தை அறிந்து தேவனுடைய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது, நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டது, அவருடைய வருகை எப்படிப்பட்டது, வருகையின் பின் இருக்கிற நரகம் பரலோகம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு மனிதன் அவன் ஆத்துமாவிலே இடரப்படும் பொழுது அந்த ஆத்துமாவை குறித்து ஒரு பயம் வருகிறது. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு நாம எதை தெரியுமா குறித்து கவலைப்படுறோம்? அவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற கவலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் என் ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சிந்திக்கிற நேரங்கள் எத்தனை? நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியது இந்த இடத்துல தாங்க. அடுத்தவன் ஆத்துமா, அடுத்தவன் அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், அதை செய்யறான், இதை செய்யறான், அவன் போக மாட்டான், இவன் போ நல்லது. நான் போவேனா? இந்த ஒரு கேள்வி நமக்கு முன்னதா இருக்கணும். எவன் போறானா போகல, நான் போவேனா? நம்ம போறதே பெரிய கேள்வியில இருக்கும்போது என்னத்துக்கு அடுத்தவங்க கதை? ஏன்னா வேதம் சொல்லுகிறது உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு சொல்லு. இதுல தானே சோதனைகள் இருக்கிறது. இதுல நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும் ஆண்டு சொல்லி இருக்கும் போது இந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு முற்படாதபடிக்கு இருப்பேனா? நான் போனா? ஏனென்றால் வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தானே வலது பார்சத்தில் போயிருக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தானே சிங்காசனம் இருக்கிறது. அப்ப நான் ஜெயம் கொள்ளுகிறதுக்கு என் ஆத்துமாவை குறித்து ஒரு பெரிய பாரம் எனக்கு வேணும். ஏனென்றால் இது சாதாரண ஒன்று அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாங்க, ஆத்துமாவை. இன்னைக்கு ஒரு கேள்வி கேளுங்க. இன்றைக்கு இப்பொழுது இல்லாட்டி இன்றைக்கு ராத்திரி என் ஆண்டவர் வருவாரே ஆனால் நித்தியத்தை நான் எங்கே கழிப்பேன்? என் ஆத்துமா எங்க போகும்? என் ஆத்துமா எங்க போகுது? இந்த பயம் வேணுங்க. சிலருக்கு எல்லாமே கட்டுக்கதை மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி போச்சு? பேதர் சொல்றான் இல்லையா, அவர் வருவார் வருவார் என்கிற வாக்கு தத்துவம் எங்க பிதாக்கள் தோண்டி எல்லாம் நித்திரை அடைஞ்சு. ஆனா எக்கால சத்தம் என் இயேசு வரும்போது அது மட்டும் தெரியுது பாட்டு பிடிக்க. ஆனா அவர் வந்துட்டா என்ன ஆக போகுது? அவர் வந்துட்டா என்ன ஆக போகுது? ஒருவேளை நல்ல கவனிங்க, ஒருவேளை கைவிடப்படுவோமே ஆனால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைங்க. எத்தனையோ பாடுகள் மத்தியிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா? ஆனா இவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு அந்த பரிசு கொடுக்கிற நேரம் பார்த்து கால் இடறிப்பட்டு போயிடுச்சே. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு,
முடிவு பரியந்தமும் நிலை நிற்கணும், நிலை நிற்கணும், நிலை நிற்கணும், நிலை நிற்கணும். அப்போ தாங்க ரட்சிப்பு. இது என்னென்னா எப்பயோ ரட்சிப்பு, 50 வருஷமும் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானப்பட்டேன், இதே பாட்டை படித்து. முடிவு பரிந்தும் நிலை நிற்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு பெரிதானது. வேதம் ஒரே ஒரு கேள்வி கேட்க, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமே ஆனால் நாம் வரும் எப்படி? எனவே ஆண்டவரை பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் கூட காலம் நிறைவேற கொண்டிருக்கிறது, பயத்தோடு இருங்க. எப்போ தெரியாது, எந்த நிமிஷம் தெரியாது, எக்காலம் கேட்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனே, அப்போ 2, 1 சரீர மரணம், இன்னொரு மரணம் ஆத்துமாவில் மரணம். இந்த ஆத்துமாவில் இருக்க மரணத்தை எப்படி உயிர்ப்பிக்கிறது? இந்த ஆத்தும மரணத்தை எப்படி நாம் ஜெபிச்சு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லாம் உயிர்ப்பிக்கிறோம். இந்த ஆத்துமா எப்படி உயிர்ப்பிக்கப்படும் என்றால், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி எனக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என்னது? ஆவி உள்ள பிரவேசிக்காத வரைக்கும் சரீரம் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது, நரம்புகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா உயிரடையல. அப்படிதானே? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு போயிட்டு தீர்க்கதரிசி சொல்லி எப்படின்னா, இவைகளுக்கு என்ன செய்வேன் நான், நரம்புகள், தோல், சதை எல்லாம் வரும், எல்லாம் முழுசா மனுஷனாகியாச்சு. ஆனாலும் மனிதனாக இருக்கிறான், மரித்தவனாக இருக்கிறான். ஆண்டு சொல்றாரு எப்படின்னா, என் ஆவி அவனுக்குள்ள வரும் பொழுதுதான் என்ன செய்வான் என்றால் அவன் உயிரடைய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, மனிதன் எத்தனையோ விதமான பிரயாசங்களை பற்றி எப்படியெல்லாமோ செய்து நான் நிற்க முடியும், உயிரடைய முடியும் என்று சொன்னால் ஒரு நாள் முடியாது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த பாவத்தை செய்வே இல்லைங்க. ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டுமானால் அவனுக்கு உன்னதத்திலிருந்து வருகிற ஆவியை அல்லாமல் அவன் விடுதலை பெற முடியாது. கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நாம் பலனடைய முடியும், உயிரடைய முடியும். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என்ன போட்டிருக்கு? உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். அப்படிதான் இருக்கு. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஆத்மா செத்துதான் கிடக்கும், ஒரு செழிப்பு வராது. என் ஆவியை ஊற்றும் போது தானே கால் ஊன்றி நிற்க முடியும். அந்த ஆவி ஊற்றப்படலைன்னு சொன்னா மரித்த நிலைமையில் இருக்கிறது, உலர்ந்து போன எலும்புகளாகத்தான் இருக்கிறது. அப்ப ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் வனாந்தரம் செழிப்பாகும், வயல்வெளி செழிப்பாகும். வாழ்க்கையில் அது நடக்கல, இது நடக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி செய்யல, இப்படி செய்யலன்னு நாங்கள் பல முறையில் முறையிட்டு தேவனை குற்றவாளி என்று சொல்லி ஒரு கூண்டிலே நிற்பாட்டுகிற அனுபவத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இருக்கிறது. அவங்களுக்கு செய்றார், இவங்களுக்கு செய்றார், எனக்கு செய்யல, அப்படி சொல்லி எல்லாரும் தான். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, ஆவி ஊற்றப்படும் பொழுது நீ கால் ஊன்றி நிற்க ஆரம்பிக்கும் பொழுது வனாந்தரமானது செழிப்பாக மாறும். செழிப்புக்கு அங்கங்கெல்லாம் போடி அப்படி இப்படி எல்லாம் போயிட்டு எல்லாம் செய்ய தேவையில்லைங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, ஆண்டவரே மரித்த நிலைமையில் இருக்கிறேன், ஜீவியம் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் போட்டிருக்கோம், மரித்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியவை என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். எப்படி இருக்கா? உயிர் உள்ளவன் என்று பேர் என்னது? உயிரோடு இருக்கார். ஆனால் எப்படி இருக்கான்? எப்படி தெரியுமா? இந்த ஸ்ரீலங்காவில் சிட்டி பஸ்ஸில் போகும்போது நின்றுட்டு போவோம், கொஞ்சம் தூரம் போகும்போது இப்படி பிடிச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? நின்றுக்கிட்டே தூங்குறது. என்னது? பஸ் ஆடும்போது தான் உயிரோட தான் இருக்கிறான், ஆனால் செத்தவனாக இருக்கிறான். அது சொல்லாரு, ஒன்று உயிரோடு இருந்தால் இரு குளிரா, இல்லைன்னா அனலாக இரு, அப்படி தானே சொல்கிறாரு. ரெண்டுக்கு இடையில வாழ்ந்துடாதப்பா. ஒரே அனலும் சரியில்லை. சிலால் அனல் அனல் அனல்னா பக்கத்தில் நிற்காது, நம்மளை எரிச்சிருமோன்னு பயமாக இருக்கும். அவ்வளோ அனலாக இருப்பாங்க. அது சரியில்லை. எல்லாம் பரிசுத்தம், எல்லாம் பரிசுத்தத்தில் தான் இருப்பாங்க. அவங்க தான் முதலாவது விழுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகள் எப்போதும் நார்மலாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்கும் ஓடினார் என்று வேதத்தில் இல்லவே இல்லை. இருக்கா எங்கேயாவது? அவர் நடந்து போனார். நடந்து போங்க. ஓடினால் விழுந்துருவோம், தடுக்கி விழுந்துருவோம். அமைதியாக போனீங்கன்னாக்கும் நம்ம ஓட்டத்தை ஜெயமாக பிடிச்சிடலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யத்தக்கதாக உயிரோடு இருக்கணுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு மரித்த நிலைமையில் நம்ம, அதான் சொல்கிறேனே, நம்ம மற்ற ஆத்மாவை குறித்து கவலைப்பட்டு வேலை இல்லை, நம்ம ஆத்மா மூலம் கவலைப்படுவோம். நம்ம ஆத்மா எப்படி இருக்குன்னு, ஆண்டவரே இன்றைக்கு வந்தா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறேன், என்னை உயிர்ப்பீங்க, கத்த செய்ய. அடுத்தது இந்த நீதி என்ன செய்யணும்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் 41 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரம், நீதி உள்ளவருடைய வலது கரம் என்ன செய்யுமா? நம்மை தாங்கும், நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொல்றாரு, பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் நீதியின் தேவன், நான் உனக்கு நீதியான காரியத்தை செய்வேன். இன்றைக்கு அந்த நீதியான காரியத்தை அந்த கரத்திலிருந்து பெற நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? 1 பேதுரு புத்தகத்தில் 5 அதிகாரம் 6 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்திடும் அற்புத கரங்களில் என்ன இருக்கு? அடங்கி இருக்கணும். அந்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆண்டவரே ஏற்ற காலம் வரும்போது என்னை உயர்த்தணும். ஆண்டவரே என் குடும்பத்தை உயர்த்தணும், என் பிள்ளையை உயர்த்தணும், சபையை உயர்த்தணும் அப்படின்னு அந்த பலத்த கருத்துக்குள்ளே இருந்து பாருங்க. அந்த பலத்த கருத்துக்குள்ளே இருந்தால் ஒருவனும் பிடுங்கவும் முடியாது. அப்படி தானே? என் கரத்துலேருந்து ஒருத்தனும் இயலாது. அப்படியே வச்சுட்டு ஏற்ற காலம் வரும் பொழுது உங்கள் குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், நல்ல சரீரத்தில் சுகத்தை கொடுப்பார். எல்லாம் செய்கிறதுக்கு அந்த கரத்தால் முடியும். ஏனென்றால் அந்த கரம் தொட்ட இடத்துல சுகம் வந்தது. இன்றைக்கு மாலை வெள்ளை நான் ஒன்று சொல்லுகிறேன், வியாதியோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ வார்த்தையை நீ விசுவாசிப்பாயே ஆனால் ஆண்டவரே உங்கள் கரத்தை என் மேலே வைங்க, உங்கள் கரத்தை நீங்கள் எங்கள் வைங்க. அப்படின்னா அந்த பலத்த கரம் இந்த மாலை வெள்ளை அற்புதத்தை செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதான் வேதத்தில் போட்டிருக்கு. மல்கியா 4:2 வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குது. நமக்கு சூரியன் வெளிச்சத்தினால என்னது, விட்டமின் டி கிடைக்குது இல்லையா? நம்ம ஆண்டுகிட்ட விட்டமின் டியில் எல்லா விட்டமினும் கிடைக்கும். எல்லா சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அகற்றி போடுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சுகத்தை தருவார், புதிய பலத்தை தருவார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம். டாக்டர்மார் கூட ஒரு சந்தேகத்தோடு கூட பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தேவனால் கூட அது ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அதனால் பேசுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன். விசுவாசிங்க, கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அந்த செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி போனால் யாரோ உங்களில் இன்றைக்கி நீங்கள் மனதில் வேதனையோடு ஆண்டவரே ஒரு சுகம் கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறீங்களா? இந்த நீதியின் சூரியனுடைய ஆரோக்கியம் கிடைக்குங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிங்க. அந்த பலத்த கரத்துக்குள்ளே இருங்க. அந்த பலத்த கரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கரத்தினாலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பலம் உங்களை உயர்த்தும். ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது சொன்னார், என் கரத்தினாலே நான் உன்னை மூடுவேன். அந்த கரத்தினாலே மூடுனா எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, யாரும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பலத்த கரத்திலிருந்து யாரும் பிடுங்க முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 10. எல்லாரும் நாம் எழுந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுவோம்.